குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். இந்த மாதிரி சிலம்பத்தில் வந்து நேஷனலில் 2 கோல்டு அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கோல் என்ன? இப்போ வந்து எனக்கு மெயினாக இருக்கிறது இப்போ சிலம்பம் தான். அந்த பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத எப்படி கற்றுக்கிட்டீங்க? பால் வந்து நின்றுட்டு நிறைய வாட்டி விழுவேன். திருப்பி ஊந்துனே இருந்து தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஸ்பான்சர் இல்லை. ஸ்பான்சர் கிடச்சா நாளைக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் பையன் ரெடியாக இருக்கேன். நாளைக்கு ஒரே நாளில் 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் இருக்கா? இருக்கிறது ரொம்ப டஃப்பானது ஸ்கேட்டிங்லேயே பைஃபால் பண்ணுறது தான். விஜய் சேதுபதி சார்கிட்ட போய்ட்டு நான் வந்து உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து நீ என் ஃபேன் இல்லடா, நான் தான் உன் ஃபேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு அவார்ட் வாங்கும்போதும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்? சொல்ல அளவே இல்லை சார். அந்த மாதிரி சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் கமல். நம்ம தொடர்ந்து நிறைய சாதனையாளர்களை சந்திச்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க வந்து தேசிய அளவிலான 2 தங்கப்பதக்கம் மற்றும் 22 உலக சாதனைகளை படைச்சவர். இதில் என்ன ஒரு சிறப்புனா அவருக்கு வயசு 11 தான். வணக்கம் கிருஷ்வா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் வந்து 22 உலக சாதனைகள் உட்பட பல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு சொல்ல முடியுமா? 22 உலக சாதனைகள் என்னன்னு? நான் வந்து கராட்டே, சிலம், ஸ்கேட்டிங், குன்ஃபு, செஸ், கியூப் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 555 டைல்ஸை வந்து 16 minutes 53 seconds ஓடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போது அம்மா அப்பா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ தான் ஃபுல்லாக இந்த ஒரு ஹால் தான் உங்களோட ஒட்டுமொத்த ட்ரைனிங் ஏரியாவும். ஸோ அம்மா அப்பா சொன்னதை தாண்டி உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் சின்ன வயசுலேயே 3 yearsலேயே நான் ரொம்ப துருத்துன்னு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹை ஜம்ப் போட இருந்தாங்க. ஹை ஜம்ப் வந்து லெக்கில் ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகும் அந்த பயன்ட்டு தான் கராட்டே போட்டாங்க. கராட்டேலேருந்து தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி இப்போ கராட்டேல ரவுண்ட் 2 இருக்கேன். இது மாதிரி சிலம்பத்தில் வந்து நேஷனலில் 2 கோல்டு அடிச்சிருக்கேன். சின்ன வயசுலேயே துருத்துன்னு இருந்ததுனால தான் எனக்கு இந்த கராட்டே இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கோவிட் டைமில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் நிறைய செலிப்ரிட்டியை சந்திச்சிருக்கீங்க. அதை பற்றி சொல்ல முடியுமா? சிஎம்லேருந்து ஆளுநர்லேருந்து விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இப்படி நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார் வந்து பாராட்டினாங்க. அப்புறம் இன்னும் மேலே வரணும். டெப்யூட்டி சிஎம் சார், அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அவங்களும் பாராட்டினாங்க. விஜய் சேதுபதி சார்கிட்ட போய்ட்டு நான் வந்து உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து நீ என் ஃபேன் இல்லடா, நான் தான் உன் ஃபேன் அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருந்தேன். சூப்பர். இப்போ உங்களோட ஸ்பெஷல்னா என்ன? கிருஷ்வா வந்து இதில் தான் ஸ்பெஷல், என்னோட டேலண்ட் வந்து இதுதான் டாப் 1 அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சிலம்பம் தான் என் ஃபேவரட். அப்புறம் சிலம்பத்தில் ரெப்ரசன்ட் பண்ணி நான் நேஷ்னல்லே கோல்டு அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் மெடல்ஸ் அடிப்பேன், நிறைய கோல்ஸ் அடிப்பேன். இப்போது நீங்கள் பண்ணதை தாண்டி இதில் அம்மா அப்பாவோட பங்குங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? எனக்கு பேக் போனே எங்கள் பேரண்ட்ஸ் தான். அவங்கள்னா இந்த ரெக்கார்ட்ஸ், இந்த டோர்னமெண்ட் இந்த மாதிரி நான் இருக்கவே முடியாது. என்னோடய ஃபவுண்டேஷன் கீழே இருக்கிறதே எங்கள் அப்பா அம்மா தான். நெக்ஸ்ட்டு கோல் என்ன? நெக்ஸ்ட்டு கோல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போது வந்து ஃபினான்சியலாக இன்னும் கொஞ்சம் இருந்தது தான் நாங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்டர்நேஷ்னல்ஸ், நேஷ்னல்ஸ்லாம் ஒன்றும் கோல்டு அடிப்பேன். கராத்தே தான் உங்களோட ஒன் ஆஃப் த இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கலைகளில் கராத்தேவும் ஒன்று. ஸோ அதில் வந்து அடுத்த கோல்னா என்ன? இப்போ வந்து எனக்கு மெயினாக இருக்கிறது இப்போ சிலம்பம் தான். சிலம்பத்தில் இன்டர்நேஷ்னல் அடிக்கணும்னு எனக்கு இப்போது கோலாக இருக்குது. அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் போயிட்டுருக்குங்களா? டெய்லி மார்னிங் டு நைட் இந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் அப்போல்லாம் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துன்னு தான் இருக்கேன். இப்போது ஒரு பக்கம் வந்து ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு,
இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளில் ஒரு சாதனைகள் படைச்சிட்டு வரீங்க. ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? டைம் பத்துதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தால் ஸ்டடீஸ் வராது. அதெல்லாம் இல்லை. கியூபு இந்த சிரமம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு அது மெமரி பவர் அதிகமாக தரும். நிறைய பேர் சொல்லுவாங்க படிப்பு இல்லைனால தான் ஸ்போர்ட்ஸில் போட்டாங்க, அப்படிலாம் இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருந்தாலே படிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். கண்டிப்பாக. முக்கியமாக அந்த கியூப்லாம் பண்ணும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ், பிரெயின் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா பேசுகிறப்ப சொன்னீங்க அந்த சாதனைகள் அதை ஒட்டின ப்ரிப்பரன்ஸ்லாம் இருக்கும்போது டைமே பத்தாது, ஒரு பக்கம் ஸ்டடீஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னீங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மார்னிங் 6 o'clock எழுந்திப்பேன். 6 o'clock எழுந்திட்டு ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரன்னிங் போயிட்டு அப்புறம் ஸ்கூல் போயிட்டு திருப்பியும் ஈவினிங் வந்து கிளாஸ் இருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்டடீஸ் மார்னிங்கோ ஸ்டடீஸ்னால அப்படியே மேனேஜ் பண்ணுறது. உங்களோட ப்ராக்டிஸ் ஏரியாங்கிறது இந்த ஒரு ஹால் தான் மேக்ஸிமம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் கற்றுட்டுருக்கேன். நான் பால் மேலே ஏஞ்சி நிற்கும் போது கூட இங்கே நிறைய வாட்டி ஊந்திருக்கேன், கிட்டத்தட்ட நிறைய வாட்டி. அப்புறம் இந்த டைல்ஸில் தான் ஃபுல்லாகவே ரோலர் போலா பால் மேலே நிற்கிறது எல்லாமே இந்த ஆல். அதான் நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சிலர்லாம் இருப்பாங்க என்கிட்ட நல்ல எக்யூப்மெண்ட் இல்லை, அதனால் என்னால் சாதிக்க முடியல, நல்ல இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள்லாம் அதை ஓவர் கம் பண்ணி தான் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது உங்களோட சாதனைகள்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பேலன்சிங், அதுதான் வந்து அதை சம்மந்தப்பட்டு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத எப்படி கற்றுக்கிட்டீங்க? ட்ரைனிங் அப்போ வந்து பால் மேலே இருந்துக்கிட்டு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அது மாதிரி கற்றுக்கிட்டு சைமல்டேனியஸ்லி 3 ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணுவேன். என்னென்ன பண்ணுவீங்க? நான் வந்து சைமல்டேனியஸ்லி 3 ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ரோலர் போலால் நின்றுக்கிட்டு 247 தமிழ் எழுத்துக்களை சிலம்பம் பண்ணிக்கினே ரெக்கார்ட் பண்ணேன். வேற என்ன அப்படி குறிப்பிட்டு சொல்லலாம்னா வேற என்னென்ன சொல்லுவீங்க? நெக்ஸ்ட்டு வந்து ரோலர் போலால் உலாவ் பண்ணிக்கினே கியூப் வந்து 2x2 கியூப் வந்து 5 seconds தான் சால்வ் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன சாதனை பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாங்கிற பிளான் இருக்கா? இப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குனால ரெக்கார்ட் பண்ணல. இது ஃபினான்ஷியலாக இன்னும் கொஞ்சம் இருந்தால் இப்போ கூட நான் வந்து ரெக்கார்ட்ஸ் போடுறதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் கூட இப்போ பண்ணுவேன். இல்லை என்னென்னு ஸ்பெசிஃபையாக சொல்ல முடியுமா? ஸ்கேட்டிங்கில் வந்து ஊலாவ் போட்டுக்கினே கியூப் சால்வ் பண்ணுவேன். இந்த அப்புறம் ரோலர் போலால் ஒரு கையில் ஊலாவ் பண்ணிக்கினே ஒரு கையில் சிரமம் வந்து ஒரு 20 minutes 30 minutes வரைக்கும் பண்ணுவேன். பிளைண்ட் ஃபோர்டில் வந்து 222 டைல்ஸ் வடிக்கிற மாதிரி, அப்புறம் பிளைண்ட் ஃபோர்டில் வால் மேலே இருந்துக்கிட்டு கியூப் 2x2 கியூப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் நான் பிளானில் வச்சுருக்கேன். இப்போ நிறைய சாதனைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு ஸ்டடீஸ் வரணும்னா தான் ஸ்போர்ட்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போ கூட 80% தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போது என்னோடய மார்க்ஸ் அதெல்லாம் இப்போ ஸ்டடீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு 10th இருக்குது. 10th வந்து நல்ல மார்க் எடுப்பேன். அப்புறம் வந்து லன்ச் ஸ்கூலில் வந்து லன்ச் டைம் பிரேக் பண்ண எல்லாருமே விளையாட போவாங்க. அப்போ நான் வந்து ஸ்டடீஸு இல்லை ஸ்போர்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ஸ்டடீஸ் வந்து ஸ்கூல்லேயே முடிச்சுட்டு மார்னிங் 6 o'clock எழுந்ததெல்லாம் படிப்பேன். சூப்பர். நீங்கள் பேசுகிறது வந்து உங்கள் வயசில் இருக்க நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். இந்த பிளைண்ட் ஃபோல்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த பேலன்ஸ் அந்த மாதிரியான கலைகளாக இருக்கட்டும், அது வந்து எடுத்தோன்னே வராதில்ல. அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கவனமாக பண்ணிக்கிட்டே போனால் தான் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் வரும். அந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? பிளைண்ட் ஃபோல்ட்லேயே அவேர்னஸ் கூட பண்ணியிருக்கேன். பிளைண்ட் ஃபோல்ட் பீப்புள்ஸ்க்கு அவங்க கூட நம்ம டைல்ஸ் உடைக்கலாம், அப்புறம் பிரைலி கியூப் கூட பண்ணலாம், ஸ்கேட்டிங் ஓட்டலாம். நான் வந்து அவேர்னஸாக ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டேன். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேட்டிங்லேயே சிலம்பம் வந்து 1 hour வரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் ப்ராக்டிஸ் வந்து பீச்சில் நடக்கும். பீச்சில் வந்து என்னோடய கோச்சே அப்பா தான். அவர் தான் வந்து ஒரு டேர்முக்கும் பார்த்து அது என்ன டேர்னிங்க்கு என்ன வரும் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்ல, ஒரு ஃபுட்பாலில் ஏறி நிற்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும்,
அது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, பழக பழக எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு அது? எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்பால் கொடுத்ததே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஃபுட்பால் வந்து விளையாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்ததே அப்பாட்ட போய்ட்டு இது வச்சு என்ன டேடி ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நிறையா ரெக்கார்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் பண்ணோம். நிறைய வாட்டி இந்த பால் நிற்கும் போது இந்த டைல்ஸ் தான் இந்த இதுதான் ஃபுல் ப்ராக்டிஸ்மே எடுக்கும். அதனால் இந்த பால் மேலே இங்கே நின்றுட்டு நிறைய வாட்டி விழுவேன். திருப்பி ஊந்துனே இருந்து தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். பிளைண்ட் ஃபோல்டிங் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு? பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா சுற்றி எதுவுமே தெரியாது. நம்ம பால் மேலே இருந்துட்டு க்யூப் பண்ணோன்னா கூட நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி முன்னாடியே க்யூப் பார்த்துட்டு என்ன வரும் அல்காரிதம் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணோம். அது ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது பீச்சில் தான் பண்ணோம். பீச்சில் தான் நாங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் ட்ரைனிங் பண்ணோம். ட்ரைனிங் பண்ணும்போது பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கினே ஸ்கேட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஸ்கேட்டிங்கில் வந்து ஸ்டெப்ஸு வந்து ஒன்று செகண்ட் டேர்னுக்குள்ள செகண்ட்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அப்புறம் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணேன். இருக்கிறது ரொம்ப டஃப்பானது ஸ்கேட்டிங்லேயே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறது தான். அப்புறம் அது கைட் பண்ணது எங்கள் அப்பா தான். அது டீச் பண்ணது என்னோடய குருவே என் அப்பா தான். இப்போ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கும்போது பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணாமல் செகண்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு திரும்ப பிளைண்ட் ஃப்ளோரில் அந்த செகண்ட்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா இதுவும் பண்ணுவீங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ் படிச்சிட்ருக்கீங்க. உங்களோட அல்டிமேட் எய்ம்னா என்னவா ஆக போகிறீங்க நீங்கள்? எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. ஐஏஎஸ் ஆகி என்ன பண்ணுவீங்க? ஐஏஎஸ் ஆகி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி அப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணுறது நான் நேஷனல் வர்றதுக்கெலாம் காரணமே எங்கள் அப்பா அம்மா தான். அவங்க இல்லைன்னா என்னால் வரவே முடியாது. அப்புறம் என்னோடய மாஸ்டர்ஸ் என்னோடய கைடு அந்த சிலம்பத்துக்கு வந்து ராஜன் மாஸ்டர், அப்புறம் வந்து கியூபுக்கு வந்து ஆனந்த் ராஜேந்திரன் சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இவ்வளோ ரெக்கார்ட்ஸ்க்கு என் கைடாக எல்லாமே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் இப்போ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு காட் கிஃப்டட் மாதிரி தான் இருக்குது. என் ஸ்கூல் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மந்தவெளியில் இருக்கிற ஸ்கூல் வந்து அப்புறம் கரஸ்பாண்டன்ட், சீனியர் பிரின்சிபல், கிளாஸ் டீச்சர் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்களும் எனக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. லீவ் டைம், டோர்னமெண்ட், அப்புறம் ஏதாச்சும் ப்ரோக்ராம் வரும்போது அவங்களும் அந்த ப்ரோக்ராம் போகணுன்னா அதுக்கு லீவ் இந்த மாதிரி அவங்களே அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் அவங்க தருவாங்க. என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய கோச்சஸ், அப்புறம் என்னோடய ஸ்கூல் எல்லாருக்கும் நன்றி. அதான் இந்த சின்ன வயசில் நிறைய சாதனைகள் படைச்சிருக்கீங்க. இதோடு நிற்கக்கூடாது. அடுத்தடுத்து உங்கள் வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஸ்டடீஸ், ஒரு பக்கம் சாதனைகள், ரெண்டும் வந்து ஒரே நேர்கோட்டில் சிறப்பாக பயணிக்கணும். நன்றி. இந்த டேவை மெமரபிள் ஆகினதுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நக்கீரன் சென்டருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். தம்பிகிட்ட பேசும்போது சொன்னாங்க சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இத்தனை ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி. எப்படி தம்பிக்கு இந்த ஆர்வம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிங்க? தம்பி ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாக இருப்பார். எங்கேயுமே நிற்க மாட்டார். சாப்பிடும்போது கூட நின்று சாப்பிட மாட்டார், ஓடினே இருப்பார். சரி, இவர் வந்து அத்லெட்டிக்கில் போடலான்னு ஒரு ஆசை வந்தது. சரி, அப்போ அத்லெட்டிக்கில் வந்து 3 வயசில் எது இல்லைன்னும் போது சரி கராத்தேல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கராத்தேல போட்டு இது பண்ணோம். அவர் போகிற டோர்னமெண்ட்லாம் வின் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு இதாக இருந்தது. இவர் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்கேட்டிங் பண்ணணும் ஆசையாக இருக்கிறாரு. அப்புறம் ஸ்கேட்டிங்கில் சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிலம்பம்னாரு. ஸோ ஒன்றுன்னா அவர் ஆசைப்படுறது எல்லாமே சேர்த்து விட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஃபினான்ஷியலாக அப்புறம் இந்த போயிட்டு வர்றது அதுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு சார்? சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ டிரைவர் தான். எங்களுக்கு இது வரையும் ஸ்டில் ஸ்பான்சர் கிடைக்கல. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு என் பையனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு இது வரையும் கொண்டு வந்திருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போவார். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவார். நைட்டு 12 மணி கூட ஒரு ட்ரைனிங்கில் ரொம்ப இது பண்ணி பண்ணுவார் சார். அவர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அப்பா தான் வந்து முக்கியமான குருன்னு சொல்லி. அது எப்படி சார்? அது எப்படி நீங்களே கூட போய் நீங்களே ப்ராக்டிஸ் கொடுக்குறது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? வெளியே போகிறோம், யார் யார் என்ன பண்ணுறாங்க பார்க்குறோம்.
ஸோ அதில் வந்து ஒன்றா பண்ணால் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண முடியாது, 2-3 கலையை சேர்ந்து பண்ணாக்கா கலையை வேர்ல்டு ரெக்கார்டுனாங்க. ஸோ அதை 2-3 வேர்ல்டு ரெக்கார்டு அப்படி. தம்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? தம்பி ஒரு அடி ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் கீழே விழுவார், அடிப்படும். தம்பிட்டு ஒரே வார்த்தை சொல்லுவேன், கஷ்டப்பட்டால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், நீ வந்து இது அடியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது இவரும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைச்சு அடியெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். பால்லேருந்து விழும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நானே சொல்லுவேன், ஏய் பார்த்து ஆடும்போது விழுகிற அடிப்படை போதும், இல்லைப்பா நான் செய்யணும்பா நான் பண்ணணும்பா. நான் ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது நைட்டு 11 மணி ஆகிடும், 11 மணி வரைக்கும் முடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ட்ரைனிங் எடுப்பார். நைட்டு 12 வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் அவர் தூங்குவார். காலைல 6 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துப்பார். படிப்பு நல்லா படிப்பாருங்க. இவர் வந்து படிக்கணும்னு வச்சுட்டாருனாக்கா சும்மா வந்து திருப்பிக்கிட்டலாம் ஒன்ஸ் படிச்சிட்டாருனாக்கா அது வந்து அழகாக போயிடுறாரு. படிப்பு மேனேஜ் பண்ணுறாரு. இப்போது முதல்வர் மு க ஸ்டாலின்லேருந்து, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து, ராகுல் காந்திலேருந்து, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இப்படி நிறையா செலிப்ரிட்டியை போய் பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி என்ன ஃபீல் பண்ணுவீங்க? எல்லோரும் பாராட்டும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சார். ரொம்ப ஒரு எல்லையில்லாத சந்தோஷம், பாராட்டுறாங்க. அதே மாதிரி 22 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும்? தம்பி எப்போ அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் ஆரம்பிப்பாங்க, அது முடிகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு நிஞ்சாக்கு. எத்தனை வயசில்? 10 வயசு சார். எங்களுக்கு 9 வயசில் தான் வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் சார். நாங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு 10 வயசில் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே நிஞ்சாக்கு வந்துட்டு கண்டினியூஸாக 1 ஹவர். அனுபவம் கிடையாது. சரி நம்ம முடியும், தம்பி கேட்டேன், நம்ம முடியுமா, என்னால் முடியும்பா, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஊக்குவிச்சார். சரி நானும் இது பண்ணி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இவரே வந்து இது பண்ணால் இது இப்படி பண்ணலாமாப்பா, இப்படி பண்ணலாமாப்பான்னு இவரே தான் ஐடியா கேட்பார். பண்ணலாம்பா அப்படின்னும்போது அது எங்களுக்கு இதாகிடுச்சு. காலைல 6 மணிக்கு எழுந்துப்பார் சார். 6 மணிக்கு எழுந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு இது பண்ணுவார். கொஞ்சம் நேரம் என்ன சொல்லுவாங்க, வார்ம் அப் பண்ணுவார். வார்ம் அப் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணலாம் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ எனக்கு ஸ்பான்சர் இல்லை, ஸ்பான்சர் கிடச்சா நாளைக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பையன் ரெடியாக இருக்கார். நாளைக்கு ஒரே நாளில் 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவான். ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் எனக்கு பையன் ஒரு நாளைக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கார். அவர் ப்ராக்டிஸில் இருக்கார். ப்ராக்டிஸ் இப்போ போயிட்டு தான் இருக்குது சார். ரெகுலராக போயிட்டுருக்கு. அது எந்த ஒரு இதுவும் இருக்காது. காலைல 6 மணிக்கு அவன் எழுந்துப்பான். நம்ம எழுந்துக்கல அப்படிலாம் இல்லை. அவர் 6 மணிக்கு அவர் எழுந்துப்பார். எழுந்து அவரோட வேலையை பார்த்துப்பார். அவர் ஒவ்வொரு அவார்டு வாங்கும்போதும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல அளவே இல்லை சார். அந்த மாதிரி சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். எங்கள் சுற்றி இருக்கவங்க என் பையனை மாதிரி அவங்க பையனையும் கொண்டு வரணுன்ட்டு ஆசைப்பட்டு என்கிட்ட ஐடியாலாம் கேட்பாங்க. அது நிறைய ஐடியா கொடுத்துருக்கோம். எங்கள் எப்படியாவது உங்கள் பையனை மாதிரி சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அது வயசு 11 தான், ஆனால் செஞ்ச சாதனைகள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப துணையாக இருக்கீங்கன்னு தம்பியே சொன்னாங்க. அப்பா அம்மா தான் ஒரு பெரிய சப்போர்ட்டு, பேக் போனாக இருக்காங்கன்னு. ஸோ தம்பியோட அடுத்தடுத்த வளர்ச்சியிலையும் உங்கள் பங்கு பெரிய அளவில் இருக்கும். அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நன்றி சார்.